இது என்னுடைய 2 வயசுல எடுத்தது. இது வந்து 3 வயசுல எடுத்தது. அப்புறம் இது 7 வயசுல எடுத்தது. அப்புறம் இது வந்து இரு நான் சொல்றேன். உனக்கு 11 வயசா இருக்கும்போது இது எடுத்தது. கரெக்ட். எப்படி தெரியும்? சைஸ பார்த்தே சொல்லிடலாமே. இதுல தான் நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன் தெரியுமா? என் பக்கத்துல நிக்கிறீல்ல, அதான் உன் முகத்துலயும் தேஜஸ். ரொம்ப அழகா. விடுங்க. என்னங்க நீ இந்த கட்டில தான் படுக்க போற? மாட்டேன். நான் கீழே தான் படுப்பேன். மாட்டேன், உன்னை விட மாட்டேன். இந்த குழந்தை முழிச்சிட்டு இருக்கும்போது பைத்தியம். நம்ம விளையாட்டு அது புரியறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். பேசாம இரு. விடுங்களே. ஏமா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப ஆபத்தான நிலைமையில தாமா இருக்கு. டாக்டர்கிட்ட காட்டினியா? என்னமா சொன்னாரு? கோயம்புத்தூர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுமா, ஏதோ ஆபரேஷன் பண்ணணுமா, இல்லன்னா குழந்தை பிழைக்காதான். உடனே கொண்டு போக வேண்டியதானமா? அவரும் ஊர்ல இல்ல. ஆபரேஷனுக்கு 2000 ரூபாய் செலவாகுமா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? என் குழந்தைய காப்பாத்தன்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டதை தவிர எனக்கு வேற ஒண்ணும் தோணலம்மா. நல்லா இருக்குமா நீ சொல்றது? நீ பெத்த குழந்தை, அதை காப்பாத்த நீதான் முயற்சி எடுக்கணும். தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டா மட்டும் பொறுப்பு தீர்ந்துருச்சா என்ன? அது எனக்கு தெரியுமா, ஆனா பணத்துக்கு என்ன வழின்னு தான் புரியலையே. வசதி உள்ள 4 பேரை பாரு, அவங்க காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்டுத்தான் ஆகணும். இதுல மானம் மரியாதை எல்லாம் பார்க்க கூடாதுமா. உன் கண்ணத்துல உன் குழந்தை அணுவணுவா சாகிறத பார்த்து சும்மா இருக்க போறியா? போமா, சீக்கிரம் போ. அந்த குழந்தையை காப்பாத்த ஏதாவது வழியை பாரு. கடவுள் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டாருமா. அம்மா, ஒரு நிமிஷம். உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட நான் கொஞ்சம் அவசரமா பேசணும். வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. என் வீட்டுக்காரர் தான் இருக்காரு. அவரும் வெளியூர் போயிருக்காரு. ஏன் கேக்குறீங்க? உங்களால எங்களுக்கு ஒரு உதவி தேவை. என்னாலயா? நான் என்ன செய்யணும்? ஒரு சோப் கம்பெனி விளம்பரத்துக்காக படம் எடுக்க நாங்க மும்பைல இருந்து வந்திருக்கோம். கடைசி நிமிஷத்துல அதுல பங்கெடுத்துக்கிற பொண்ணு வந்து சேரல. இன்னும் 2 நாள்ல அந்த படத்தை எடுத்து அனுப்பலன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுரும். அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கலையான முகம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு பதிலா நீங்க வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா. நான் நடிக்கிறதா? சினிமாவிலையா? முடியாது. இது சினிமா படம் இல்லம்மா, வெறும் விளம்பர படம். எதுவா இருந்தாலும் சரி, நான் நடிக்க மாட்டேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்களேன். நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. ஒண்ணும் தப்பே இல்லம்மா. நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். தயவு செய்து நீங்க போங்க. இதுல நீங்க நடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் பணம் கிடைக்கும். Please. எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு. இது விளம்பர படம். வடநாட்டுல மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போறோம். இதுல நீங்க கலந்துக்கிறது தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரிய போறது இல்லை. அவர் ஊர்ல இல்லாதப்போ நான் எந்த முடிவு எடுக்க முடியாது. 3000 ரூபாய் சாதாரண பணம் இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் இல்லையா? என்ன வற்புறுத்தாதீங்க. சரி, உங்க இஷ்டம். நல்லா இருக்குமா நீ சொல்றது? நீ பெத்த குழந்தை, அதை காப்பாத்த நீதான் முயற்சி எடுக்கணும். தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டா மட்டும் பொறுப்பு தீர்ந்துருச்சா என்ன? வசதி உள்ள 4 பேரை பாரு, அவங்க காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்டுத்தான் ஆகணும். இதுல மானம் மரியாதை எல்லாம் பார்க்க கூடாதுமா. உன் கண்ணெதிர உன் குழந்தை அணுவணுவா சாகிறத பார்த்து சும்மா இருக்க போறியா? போமா, சீக்கிரம் போ. அந்த குழந்தையை காப்பாத்த ஏதாவது வழியை பாரு. கடவுள் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டாருமா. போமா, அந்த குழந்தையை காப்பாத்த ஏதாவது வழியை பாரு. போமா. சார், நான் நடிக்கிறேன். உங்க விளம்பரப்படத்துல நான் நடிக்கிறேன். கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. அப்படி மது, இங்க ஸ்டார்ட் பண்ணி ஜூம் பேக் பண்ணீங்க. ஓகே. அவர் கையை பிடிச்சுக்கிட்டு கேமரா பக்கமா ஓடி வரணும். இவரோட கையா? ஆமா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல மேம். ப்ளீஸ். நீங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கேமரா பக்கம் ஓடி வரணும். அவசரப்படுறேன். மதுரடி கேமரா ஸ்மைல். இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணணும். கம் ஆன். வாங்க. கம் ஆன்.
hold it. Very good. பரத், இப்ப நீ அவனை அணைச்சிட்டு நல்ல ஒரு போஸ் கொடுக்கணும். எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா இதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. பிரதர் மாதிரி நினைச்சீங்க. கமான். இன்னும் நல்லா அணைச்சீங்க. சிரிச்சிட்டே இருக்கணும். ஓகே, ஸ்மைல். ஸ்டார்ட் கேமரா. லக்ஷ்மி என்னங்க? இத பார். நீ அணைச்சுக்கிட்டு இருக்கே, இவன் யாரு? இவனோட உனக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? ஐயோ, என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இந்த போட்டோல இருக்கிறதே நான் இல்ல. இந்த விளம்பரத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல போறியா? இனிமே நீ என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. எல்லா விபரத்தையும் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டான். விளம்பர சினிமால நீ நடிச்சியாமே, வடநாட்டுல நீ நடிச்ச படம் தியேட்டரா சந்தி சிரிக்கிறான். அவன் காரி துப்பாத குறையா என்கிட்ட சொன்னான். இந்த பத்திரிக்கை விளம்பரத்தை அவன் தான் கொடுத்தான். நடந்த உண்மை சொல்லிடுறேங்க. குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம போனப்போ நீங்களும் ஊர்ல இல்ல, கையில பணமும் இல்ல. குழந்தை உயிருக்கு மண்டாடிட்டு இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. எல்லா தெய்வத்துக்கிட்டே வேண்டினேன், பலன் இல்லாம போயிடுமோன்னு பயந்தேன். ஒரு விளம்பர படத்துல நடிச்சா 3000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க. குழந்தையோட உயிருக்கு அந்த பணம் தேவைப்பட்டது. அன்னைக்கு நான் செஞ்சது தவறுன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்ல. அந்த பணத்தை வச்சுதான் நம்ம குழந்தைய காப்பாத்தினேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ ரொம்ப அழகா கவர்ச்சியா இருக்கியா? படத்தை பார்த்தவங்க பேசிக்கிறாங்களா? என் மனைவியோட அங்கங்களை எவனோ வர்ணிக்கிறான். அவங்கள சொல்லி தப்பு இல்ல. ஏன்னா நீ சந்தைக்கு வந்துட்ட, வியாபார பொருள் ஆயிட்ட. இதை விட என் குழந்தை செத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி நீ எப்ப ஒரு அந்நிய நினைச்சு போஸ் கொடுத்தியோ அப்பவே என் மனைவியா இருக்க அவனுக்கு யோகியதை இல்ல. மானங்கட்ட ஜென்மம். என்னங்க, உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், எனக்கு இந்த தண்டனை கொடுக்காதீங்க. நான் மானம் மரியாதை ரோஷத்தோட வாழ்றேன். இன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு விளம்பர படத்தில் நடிச்சேன். நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா சினிமாவில் நடிப்பேன், விபச்சாரம் கூட பண்ணுவேன். கேட்க தகாத வார்த்தை எல்லாம் சொல்லி என்ன கொடுமைப்படுத்தாதீங்க. கூசாம மேல பழிய சுமத்தாதீங்க. கணவனுக்கு தெரியாம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவளுக்கும் கண்டவனோட சோரம் போறவளுக்கு என்ன வித்தியாசம்? மரியாதையா சொல்றேன், வீட்டை விட்டு போயிடு. நீ உடனே இந்த இடத்தை விட்டு போகல, குழந்தை உன் கண் முன்னாலே கொண்டு போயிடு. நான் போயிடுறேன். மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிட்ட என் பிடிவாத குணத்தை பத்தி உனக்கு தெரியும்.